நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு பல பேர் எப்படா முன்னுக்கு வருவோம், எப்படா சொந்த வீடு வாங்குவோம், காரு வாங்குவோம், ஏதோ மன நிம்மதியாக லக்ஸரியாக லைஃப் ஏதோ போவோம், காலத்துக்கும் போராட்டமா நித்தியகண்ட பூர்ணாயத்து மாதிரி போயின்னு இருக்க. இன்னைக்கு சனிக்கிழமை போனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் நல்ல ஏதோ சாப்பாடு, அதுக்கப்புறம் மறுபடியும் பல பிரச்சனை, யோசனை, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி பல பிரச்சனைங்க வந்துன்னே இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் தீரும், எப்போ தான் நிம்மதியாக உட்கார முடியும்? காலத்துக்கும் செக்கு மாடு மாதிரி ஓசிக்கினே இருந்தால் நிம்மதியாக எப்போ? ஆமாம், என்ன பண்ணுறது, கௌரவமாக ஓசினா இருக்கணும், உட்காரணும் ஒன்றும் முடியாது இப்போ. ஆமாம், அந்த காலத்துலலாம் ஏதியா இஎம்ஐ அது இதில் ஏதோ போவாங்க, ஏதோ சீப்பாக ஒரு வீடு அந்த காலத்தில் வாங்குவான், உட்காருவான், நிம்மதியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லையே. 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா 1 கோடி ரூபாய்க்கு வட்டி 2 கோடி ஆகும் இஎம்ஐ. அது கட்டுறதுக்குள்ள அவனுக்கு போதும் ஆகிடும், 7 தலைமுறை கட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுது. விவகாரம் பெருசாக கூட போயிடும். ஆமாம், கட்ட முடியாமல். இப்படி இருந்தால் எப்போ தான் நிம்மதியாக உட்கார முடியும்? காலத்துக்குமா? அதாவது ஒரு 60 வயசு ஆச்சுன்னா அப்பான்னு உட்காரணும். கிராமத்தில் சொல்லுவாங்க, மாடை ஓட்டினோமா கோலை போட்டோமா நிம்மதியாக உட்காந்தோமான்னு. அதாவது காலங்கத்தால் ஏதோ மாட்டை ஓட்டின்னு போவான், ஆட்டை ஓட்டின்னு போவான், மேய விடுவான், சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருப்பான், மறுபடியும் அங்கேருந்து வருவான், அதை பட்டியலெல்லாம் அடைப்பான், மாடு கொட்டையில் கட்டிடுவான், கோலை போடுவான், நிம்மதியாக சாப்பிட்டு திண்ணை மேலே உக்காந்துன்னு கதை பேசுவோம், நிம்மதியான வாழ்க்கை. இப்போ அப்படி இல்லை. 4 காடு கையில் இருக்கும், ஒரு காடம் தேய்ச்சி எடுத்துன்னு இருக்கணும். அதுலேயே அவனுக்கு சரியாயிடும் கட்டுறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் எப்போ தீரும்? நம்ம ஜாதகத்தில் இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் பல ஜோசியர்களில் போவாங்க, தப்பே இல்லை. ஒரு உடம்பு சரியில்லைன்னா 9 டாக்டர்களை போக வேண்டியது தான். ஏன்னா உடம்பு நல்லா ஆனால் போதுமே, அதனால் போகணும். ஒன்றும் வேணாம், நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல உங்கள் லக்னத்தை பார்த்துக்கோங்க. லக்னம் நல்லா இருக்கா, லக்னத்திலேயே பாபிகள் இருக்கான்னு பாருங்க. அதாவது ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இந்த மாதிரி லக்னத்தில் இருந்தால் அது கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான். அது மட்டும் இல்லை, நல்லா ஓவம் சம்பாதிக்கிற எல்லாம் செய்கிறோம், பிரமாதமான காசு கையில், நிம்மதி இருக்கணும் இல்லை? அதுதானே முக்கியம். அதுக்கு 12 முக்கியம். ரொம்ப பேர் அதை பார்க்கறது இல்லை. 12வது ஸ்தானம் சரியில்லைன்னா அவன் குடும்பத்தில் சன்னியாசி. காலங்கத்தால் போவான், ராத்திரி வருவான், டைனிங் டேபிளில் சாப்பாடு இருக்கும், ஏதோ போட்டு சாப்பிடுவான், பதும் தூங்குவான். ஒரு தெளிவாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா 12 சைனஸ்தானம். ஆமாம், நிம்மதி கொடுக்குற ஸ்தானம். அதுவும் கிடக்கூடாது. சரி, இதுக்கு என்னதான் விமர்சனம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா 3, 6, 11 ராகு இருக்கான்னு பாருங்க. இல்லை 10ல் ஒரு பாபி அப்படி இருக்கணும். 10ல் பாபி, லக்னத்தில் சொல்லலை, 10ல் பாபி. 10ல் சூரியனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ கண்டிப்பாக இருக்கலாம். 10ல் ஒரு பாபி இருந்தாலும் யோகம். லக்னத்துக்கு 5 கூடியவன் 6, 8, 12 மறியாம 5லே இருக்கிறானான்னு பாருங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்லது செய்யும். அதுக்கப்புறம் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்தானம். ஏதோ போன கடையை திறந்த விற்கிற வரைக்கும் விற்கிட்டான், குடும்பத்துக்கு செலவுன்னு. அதனாலனா இன்னைக்கு 3 பிரான்ச் ஆச்சுன்னுவான். பாகியம் வாரி கொடுக்குது. அஷ்டலட்சுமி அவன் கடையில் உட்காந்துக்கிச்சு, இவன் உட்காரல. அஷ்டலட்சுமி அவன் கடையில் உட்காருது. பாகியஸ்தானம் 9. அந்த மாதிரி 1, 5, 9 நல்லா இருந்தால் நீங்கள் அலைய வேண்டியது இல்லை, பிரமாதமாக வருவீங்க. அதே நேரம் முக்கியமாக
ராகு மட்டும் லக்னத்தில் இல்லாமல் 2ல் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காரணம், குடும்பத்தில் தேவையில்லா குழப்பம், வருமானத்தில் குழப்பம், தடைகள் அதெல்லாம் குத்தந்தான் இருக்கும். ஆமாம், ஒரு ஊர் போய் சேர்றதுல போதும் ஆகிடும். ஏன்னா போகிற வழியிலெல்லாம் ரோட் ராக். ஆமாம், அதாவது அங்கங்கே தடைகள், அங்கங்கே போராட்டம், ஆர்ப்பாட்டம், அங்கங்கே பசங்கள்லாம் நிற்கிது. 5 மணி நேரத்தில் போக வேண்டியவன் 10 மணி நேரத்தில் போய் சேருவான். அந்த மாதிரி ராகு லக்னத்தில் 2லலாம் இருந்தால் சீக்கிரம் விடாது, பல பிரச்சனை ஈட்ட போய் தான் சேர்க்கும். ஆகவே உங்கள் ஜாதகத்தை நீங்களே பாருங்க. சும்மா 10 பேர்களை போய் காமிச்சு ஒரு ஜோசியம் சொல்லுவாங்க, ஒன்றும் தொகை இல்லை, ஏதோ அப்படியே போவோம், காலத்தை நீ ஓட்டி போக வேண்டியதுதான். அப்போவே உங்கள் மனசு ஒடியும், என்னால் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கா, சரி இவனுக்கு தெரியல போல இருக்குது, இன்னொருத்தர் கையில் போவார். பார்த்தேன் ஜாதகம் நல்லதாக இருக்கு, ஆனால் சுகஸ்தானம் சரியில்லை, ஏதோ காலங்கத்தால் இருந்தாலும் உடம்புல சரி இருக்காது, சாயந்தரம் சரியாயிடும், மறுபடியும் மறுநாள் தெம்பு இல்லாமல் இருக்கும், அவருக்கு ஒரு கதை. அதனால ஜாதகம் பாருங்க, ஜோசியரை பாருங்க, தப்புன்னு சொல்ல வரல. ஐயா நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போதான் காலையில டிவி ஆன் பண்ண உடனே ஆரம்பமே ஜோசியம்தான். அதனால நீங்களே பாருங்க, உங்க லக்னம் 5, 9 நல்லா இருக்கா, ஓரமா வச்சுட்டு தொழிலை பாருங்க. எதை பத்தி கவலைப்பட வேணாம், போறேன் ஜெயம் மனசுல அதே நினைங்க. என்ன நினைக்கிறோமோ நிச்சயமாக நடக்கும், அது கேரண்டியா நான் சொல்லுவேன். ஆமா, இது ஆகுமா ஆகுமா ஆகுமா, எப்படின்னா ஒலையில அரிசியை போட்டுட்டு ஆகுமா கிண்டினே இருந்தா சோறு ஆகாது, கஞ்சி தான் ஆகும். அந்த மாதிரி இது ஆகும், அம்மா உன்னை நினைச்சு இறங்கிட்டேன், நீ வழிகாட்டு, தீர்ந்து போச்சு. ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம். அதாவது ஒரு சாமியார் என்ன பண்றான், மன கட்டுப்பாடு செய்யணும், மனசு நல்ல கட்டுப்பாடோடு வைக்கணும் அப்படின்னு காட்டுக்கு போறான். அவன் கூட ஒரு அடியாள் சிஷ்யன் இட்டம் போறான். போய் உக்காரலாம், தியானம், டேய் நான் தியானம் பண்ண போறேன் பார்த்துக்கோ. சரி சுவாமின்னு அவன் பாட்டுக்கு உக்காந்துட்டான் ஒரு பக்கத்துல. அப்போ தியானம் அது பாட்டுக்கு மன கட்டுப்பாடோடு செய்யறாரு. சலங்க ஒலி வருது, சல்லுன்னு. சாமியாருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, என்னடா சலங்க ஒலி வருது அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து, டேய் எங்கடா என்னமோ சலங்க ஒலி வருது. இல்லை சாமி, பக்கத்தில் தண்ணி ஓடம் இருக்குது, அது தண்ணி எடுக்கிறதுக்கு பொம்பளைங்க போவாங்க, அதுதான் சலங்க ஒலி. என்னடா இது இப்படி இருக்குது, மனசை தடம் பண்ணணும்னு பார்த்தா மனசு எதிருதேன் அப்படின்னு சரி தடமா உட்காந்துட்டார். மறுநாள், டேய் அப்படின்னார் சாமினா, நேற்று சலங்க ஒலி வந்தது இந்த நேரம், இப்போ காணுமேன்றாரு. பாருங்க அவர் சிந்தனை அங்கங்க செதறுது. இல்லை சாமி, இன்னைக்கு அந்த அம்மா வேற பக்கம் போயிடறாங்க பொழுது, தண்ணி எடுக்க வரல. அப்படியா, சரின்னு. அப்போ சிஷியன் சொன்னா, சாமி நீ இந்த இடத்துல உட்காந்து 7 ஜென்மத்துக்கும் மனம் கட்டுப்படாது, ஏன்னா எண்ணெய் மொத்தம் சலங்க ஒலியிலேயே போயிருக்குது, அதனால நீ வேற இடம் மாத்திக்கோ, அங்க ஒன்னா பாருன்னு. இவன் சொல்றதும் சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடின்னு இன்னொரு இடத்துல போய் உட்காந்தாரு. போய் உட்காந்தா அங்க ஓடும், தண்ணி எடுக்க வருவாங்க போவாங்க. இவன் தொலைவதான் உட்காந்துட்டாரு. கமன்னு மல்லிகை வாசனை, எப்படி எப்படியோ இருக்குது மனசு, என்னடா இது அருமையா மல்லிகை பூ வாசனைலாம் வருது. உடனே கண்ணை திறந்தாரு, டேய் சிசியா, டேய் சாமி, என்னடா திடீர்னு ஒரே மல்லிகைப்பூ வாசனையா வருது. அதான் சாமி, பக்கத்துல தண்ணி ஓடம் இருக்குதுன்னு தண்ணி எடுக்க வருவாங்க இல்ல, ஆமா, இதை பத்தியா சிசினா போறாங்க எல்லாம். சாமியார் இருந்தாரு, எல்லாத்தையும் சுற்றி அக்கல் வச்சுக்கினாரு. என்ன சாமின்னா, டேய் மனசை கட்டுப்படுத்தணும்னா முடியாதுடா, அதை நம்ம தான் ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு கட்டுப்படுத்திக்கின்னு வரணும், நம்ம என்ன செதுருச்சுன்னா வரவே வராது நீ சொன்ன மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தா குரு மாறட்டும், சனி மாறட்டும், செவ்வாய் மாறட்டும், கண்டிப்பா பிளானட் இருக்கு, அடிச்சு சொல்லுவேன். சின்ன எக்ஸாம்பிள், இந்த 29/3
25 சனி ராகுட சேரப்போகுது. கிரகங்கள் வேலை செய்தா இல்லையா பார்க்கணும்னா அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். உலகத்தையே ஒரு பிரட்டி அடிக்கும். அதாவது யுத்தங்கள் பிரச்சனை, நெருப்பு பிரச்சனை, நீர் பிரச்சனை, எர்த்குவேக் பிரச்சனை எல்லாம் காட்டும். பெரிய லீடர்ஸுங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தலைவலி உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். ஆமா, இரு மாரகன் கொல்லான் அப்படின்னா மாரகத்திற்கு ஒப்ப கண்டத்தை கொடுக்கக்கூடியது. எப்பவுமே சனி ராகு இதெல்லாம் பயங்கரமான கிரகம். ரெண்டும் சேர்ந்ததுன்னா அந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்தை தப்பிச்சையானுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணிடும். பிளானட்ன்றது சும்மா இல்லை. நான் நினைச்சா எல்லாம் சாதிப்பேன், அதெல்லாம் மனசுல தான். சாதிக்கிறதுக்கு கையம் வராது, காலம் வராது. 2 பிளானட் ஒன்றா சேர்ந்ததுன்னா இருக்கக்கூடாத இடத்துல இருந்து 7 ஜன்மம், அஷ்டமம், பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனியை அது பிடிக்க வேண்டிய இடத்துல புத்ததுன்னா சில ராசி இதெல்லாம் பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் தப்பிக்கு என்னன்னா, ஒரு இடத்துல போகிறோம், ஒரு அதிகாரிகளை போகிறோம், கழியத்தை போகணும். அதுக்கு என்ன செய்யறோம்? முதல்ல மேஜாண்ட போய் நிற்கிறோம், தலையை சொறிகிறோம். என்னையா அப்படின்னு சார் இதில் ஒரு சைன் பண்ண நல்லா அப்படியா காட்டு பண்ணி கொடுப்பாரு. நீ நேராக போய் சார் இதில் சைன் பண்ணி கொடுங்க சார் தூக்கி போடுவார். அவ்வளோ திமிரா உனக்குன்னு. அந்த மாதிரி எந்த கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மனமாற, ஐயா எனக்கு 7ன்றாங்க நீ காப்பாத்து, என்னை பாத சனின்றாங்க நீ தான் காப்பாற்றணும், இவன் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க எங்க உட்காருவீங்களோ, என்ன செய்வீங்களோ, எதை பார்ப்பீங்களோ நல்லதே செய்யுங்கன்னு இருந்தீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். அது கூட உங்க ஜாதகத்துல 5, 9 நல்லா இருக்கணும் லக்னம். அப்போதான் இந்த எண்ணம் கூட வரும். அது சரியில்லைன்னா அதெல்லாம் சும்மாயா நடந்தே தீரன்னு மேட்ல இருந்து செஞ்சுக்கினே பள்ளத்துக்கு போய் உட்காருவோம். ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கிரகங்களை வெல்ல யாரால முடியாது. ஒன்றே ஒன்று, உங்கள் ஜாதகம் உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பாருங்கள், உங்கள் லக்னம் நன்றாக இருக்கிறதா, பூர்வீக புண்ணியம் நன்றாக இருக்கிறதா, பாகிஸ்தானம் நன்றாக இருக்கிறதா, கவலையே வேண்டாம், அருமையாக வருவீர்கள். இதில் சந்தேகமே வேண்டாம். நன்றி, வணக்கம்.